தக்கலை அருகே கோழிப்பண்ணை உரிமையாளரை தாக்கிய வழக்கில் 2 பேர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கோழிப்போர்விளை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ், வயது 40. இவர் தனது வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு கோழிப்பண்ணைக்கு சென்றுவிட்டு காரில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது பனவிளை அம்மன் கோவில் அருகில் வந்தபோது அங்கு நின்ற கோழிப்போர்விளையைச் சேர்ந்த வினித் உள்பட சிலர் காரை வழிமறித்து ராஜேஷிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என கேட்டு தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் ராஜேஷ் காரில் வீட்டிற்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் வினித் மற்றும் அவரது தந்தை ராஜாசிங் உள்பட 11 பேர் கொண்ட கும்பல் கம்பி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ராஜேஷின் வீட்டிற்கு சென்று ஜன்னல் கண்ணாடி, கதவு, கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த ராஜேஷ், டிரைவர் ஷைஜு மற்றும் கோழிப்பண்ணை தொழிலாளியான பாபு ஆகியோரையும் அந்த கும்பல் தாக்கிவிட்டு தப்பி சென்றது. இதில் ராஜேஷ் உள்பட 3 பேரும் 11 பேர் கொண்ட கும்பலில் வினித்தின் தந்தை ராஜசிங்கம் காயமடைந்தனர். இதுபற்றி டிரைவர் ஷைஜு கொடுத்த புகாரின் பேரில் வினித் உள்பட 11 பேர் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதுபோல் ராஜசிங் கொடுத்த புகாரின் பேரில் ராஜேஷ், ஷைஜு ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு போலீசார் தலைமறைவாக இருந்த 11 பேர் கொண்ட கும்பலை சேர்ந்த அஸ்வின், சிஜோவை கோழிப்போர்விளையில் வைத்து கைது செய்தனர். இதையடுத்து அஸ்வின், சிஜோ கொடுத்த தகவலின் பேரில் திக்குறிச்சி பகுதியில் பதுங்கியிருந்த வினித்தை போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்போது தப்பியோடிய வினித் கீழே விழுந்ததில் கை மற்றும் காலில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.